இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வராமல் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். த்ரெட்டை சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சம் த்ரெட் இருக்கும்போது ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்ருக்கேனா, இதை வந்து ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டை இந்த ஹோல்குள்ளே விட்டு, அதாவது தெரியுதுங்களா, இந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். ஓகேவா, நாட் விழுந்துடும். இதுக்கு மேலே இந்த த்ரெட் வந்து கலண்டு வராது உங்களுக்கு. ஓகேவா, இந்த நாட்டை வந்து இப்படி ஆப்போசிட்டில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த நாட் வந்து ரிமூவ் ஆகிடும் ஈஸியாக. ஓகேவா, இந்த சைட் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் ஃபார்ம் ஆகிடும். இப்படி ரிவர்ஸ் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டேப் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இருக்கா, இப்படி ஒரு டைம் சுற்றிக்கிறீங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டை இப்படி ஒரு டைம் சுற்றி கொண்டு வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த டைரக்ஷன்லேயே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். அப்படியே ரிவர்ஸில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் கலண்டுரும். ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே மாதிரி எல்லா த்ரெட்டும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.